குறுக்கங்களா? 4 குறுக்கங்கள் மட்டும் பார்க்கலாமா? ஹெட்டிங் போடுங்க, குறுக்கங்கள். குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இப்ப நம்ம பார்த்தோம் குறுக்கங்கன்னா குட்டியில கூட ஏன்னா மாதிரில குறையுது இல்ல, ஆனா ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்கான்? 4 கொடுத்துருக்கான். நம்ம இதையும் வச்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். குறுக்கங்கள் 4 எது? ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஐகார குறுக்கம். ஹெட்டிங் போடுங்க. பிராக்கெட் போட்டு ஐ. ஐ எவ்வளவு மாத்திர? ஐ நடிலா குறிலா? நெடில். உயிர் நடிலா? எத்தனை மாத்திரை? 2 மாத்திரையா? இப்ப ஐங்கிற எழுத்து தன் 2 மாத்திரையிலிருந்து 1 அல்லது 1 குறைந்தொழிப்பதா என்னது? ஐகார குறுக்கம். எழுதிங்க. ஐ என்ற எழுத்து தன் 2 மாத்திரை அளவிலிருந்து 1, 1 குறைந்தொழிப்பது. ஐ என்ற எழுத்து தன் 2 நம்பர் போடுங்க, 2 மாத்திரை அளவிலிருந்து 1 மற்றும் 1.5 குறைந்தொழிப்பது. வர கிளாஸ்ல வச்சிருந்தீங்களோ டேஃப்ல நம்ம என்னோட எழுதுங்கம்மா. தன் 2 மாத்திரையிலிருந்து 1 அல்லது 1 குறைந்தொழிப்பது என்னது? ஐகார குறுக்கம். ஐ தனியா வருமா? தனித்து வரல. ஐ அப்படிங்கிறது தனித்து வரும். ஓகேவா? எடுத்துக்காட்டு ஐ என்ன மீனிங்? என்ன தனியா வந்துச்சுன்னா என்னது? 2 மாத்திரை அளவு. ஓகேவா? ஐனா தலைவன் மீனிங்கா? ஃபர்ஸ்ட் வருமா முதல்ல? இப்ப ஐ சொல்லுங்க, ஐவர் சொல்லுங்க. கொஞ்சம் ஐ சைலண்ட் ஆகுதா? ஐ சொல்லுங்க, நல்லா வருதா? ஐவர்ங்கிறப்ப லைட்டா சவுண்ட் கம்மியா மாதிரி இருக்கா? அப்ப என்னது? ஒரு 1/2 மாத்திரை லெஸ் ஆகும். 1.5 மாத்திரை. இதே பாருங்க, இடையில வருமா? வரும். இடையில வந்து கண்டிப்பா வரும். இன்னைக்கு பார்த்தோம்னா இளைஞர். ஐ சொல்றதுக்கும் இளைஞர் சொல்லுங்க. இல் பிளஸ் ஐ இங்க சொல்லுங்க. இளைஞர் அப்படின்னா என்னது? கொஞ்சம் நல்லா சைலண்ட் ஆகுதா? ஐவர் பசங்க ஐ, ஐவர், இளைஞர்ங்கிறப்ப ஐ இல் ஐ 2 சேர்த்து உட்காருதா? அப்ப என்ன ஆகுனா இன்னும் 1 மாத்திரை லெஸ் ஆகும். எவ்வளவு? 1 மாத்திரை. அதே மாதிரி கடைசியில வருது தவளை. இதுல பாருங்க, இல் பிளஸ் ஐ என்னது? தவளை. அப்ப என்னது? அப்பயும் குறையுது. அப்ப என்னது? இங்கேயும் 1 மாத்திரை. கொஸ்டின் எப்படி இருப்பாங்கன்னா, முதல் இது அப்படியே பொறுத்துக்களுக்கு கேட்டிருக்கான். முதல்ல வந்துச்சுன்னா எவ்வளவு மாத்திரை? ஓகேவா? தனித்து வந்துச்சுன்னா எவ்வளவு மாத்திரை கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ் வந்து இப்ப எப்படி வைக்கிறாங்கன்னா, கொஸ்டின் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதெல்லாம் சரி, இதெல்லாம் தவறு, 2, 3 சரி, 3, 4 சரி தான் கொஸ்டின் வைக்கிறான். தெரியுங்களா? இப்ப கொஸ்டின்ஸ் அப்படிதான் வருது. ஓகேவா? 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது கரெக்ட்லாம் கேட்கல. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். 3ல எதெல்லாம் சரி, எதெல்லாம் தவறு ஆப்ஷன் வைக்கிறாங்க. அப்ப என்னது? நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆப்ஷன்ல வெளியவே போக முடியாது. படிச்சிருந்தா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். தனித்து வந்துச்சுன்னா 2 மாத்திரை. ஓகேவா? இந்த மாத்திரையும் போடுங்க. சொல்லின் முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை. இடையிலும் இறுதியிலும் வந்துச்சுன்னா என்னது? 1 மாத்திரை. எப்படி எழுதிங்க? ஐகார குறுக்கத்துல ஃபர்ஸ்ட் ஒன் ஐகார குறுக்கம். நம்ம எழுதிங்க. தனித்து வந்தா 2 மாத்திரை, முதல்ல வந்துச்சுன்னா 1.5, இடையிலும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை. ஓகேவா? போலாமா? நெக்ஸ்ட். அடுத்து 2வது ஔகார குறுக்கம். 2வது ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம். பிராக்கெட் போட்டு ஔ. அவுங்கிற இடத்து சொல்லின் முதல்ல வரும், இடையில கடைசியில வருமா வராதா? வரவே வராது. அப்ப என்னது? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்துட்டாவே என்னது? 2ல இருந்து என்ன ஆகும்? 1.5 குறையிறது. 2 to 1.5 குறையுது. அவ்வென்ற எழுத்து தன் 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது. தனித்து வராது மேடம். தனித்து இயங்காது. ஓரல் தொடு மொழியிலேயே அவுக்கு மட்டும் ஓரல் தொடு மொழி கிடையாது. தனித்து இயங்காது மேடம். ஐ தனித்து வரும். ஓகேவா? அதான் நல்லா அந்த பயன் நான் சொல்லியிருப்பேன்.
எழுதுங்க. நான் சொல்லுதுங்க. அவு என்ற எழுத்து தன் 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரையா குறைந்து ஒழிப்பது. ஓகேவா? 2வது பாயிண்ட், சொல்லின் முதலில் மட்டுமே வரும். பிராக்கெட் போட்டு தனித்து இயங்காது, அதையும் மென்ஷன் பண்ணிக்கங்க. தனித்து இயங்காது, சொல்லின் முதலில் மட்டும் வரும். பிராக்கெட் போட்டு தனித்து இயங்காதுன்னு போட்டுங்க. ரொம்ப ஸ்பீடா போறேனா? ஓகே இல்ல? சொல்லின் முதலில் மட்டும் வரும், பிராக்கெட் போட்டு தனித்து இயங்காதுன்னு போட்டுங்க. ஓகேவா? எடுத்துக்கிட்ட சொல்லுங்க. ஔவையார் ஃபுல்லா எழுதுங்க. ஔவையார், ஔவையார், ஒவ்வாள், ஔடதம். ஔடதம் மீனிங் என்ன? மருந்தம். ஓகேவா? சரி, இப்ப வாங்க மேடம், உங்களுக்கு நீங்க சொல்லுங்க மேடம். யார் வேற யாரும் சொல்லாதீங்க, இதையும் மைண்ட்ல வச்சுங்க. ஔவையாருக்கு மாத்திரை அளவு சொல்லுங்க மொத்தமா. நீங்க சொல்லுங்க, தப்பா இல்லை சொல்லுங்க, மீதியெல்லாம் மைண்ட்ல வச்சுங்க. மேடம் சொல்றது கரெக்டா தப்பா சொல்லுங்க. ஔவையார் மாத்திரை அளவு மொத்தமா கூட்டி சொல்லுங்க. சரி, 5, 5.5, 6. 3 ஆப்ஷன். எவ்வளவு? 6. பார்க்கலாம், நம்பலாம் லக்கு எப்படின்னு பார்க்கலாம். கடவுளே, இந்த கொஸ்டின் அப்படியே வந்துடணும். சாப்பிட்றவங்களுக்கு இந்த கொஸ்டின் அப்படியே வந்துடணும். யோசிங்க. நான் கொஸ்டின் கேட்கறேன்னா என்ன ட்விஸ்ட் இருக்கும்? யோசிங்க. 5 இது ஆப்ஷன் 3 ஆப்ஷன் சொல்லிட்டீங்க மேடம். சரி, கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. 5 மேடம் நீங்க சொல்லுங்க. இப்ப கடைசியா ஃபிக்ஸ் பண்ணுங்க. 5 வேற 6, 5. ஓகேவா? சரி, இதுல ஐகார குறுக்கம் அகோர குறுக்கம் 2 பேரும் நடந்திருக்குதா? இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா எவ்வளவு மாத்திரை? 1.5. வை இடையில வந்துச்சுன்னா 1 மாத்திரை. இடையில வந்துச்சுன்னா இது 2, இது 6. இப்ப கூட்டுங்க 5. மொத்தமா கூட்டி சொல்லக்கூடாது. கிளாஸ் எடுக்கலீங்கன்னா, குறுக்கள் நடத்தலைன்னா நீங்க என்ன சொல்லலாம்? 6ன்னு சொல்லிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இப்ப யோசிங்க. இது பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஔவையாருக்கு மாத்திரை கேட்டாங்க. அதே மாதிரி இது சொல்லுங்க. காடியாது. முதல்ல சொல்லுங்க. தப்பா இருக்கு சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2க்கு 2 போடுங்களா? ஃபர்ஸ்ட் 2, இதுக்கு 2 மாத்திரை, டீக்கு 1 அரையா? அரை மாத்திரை. ஏன்னா என்னது? என்ன எது? குட்டி லிகரமா? யா 2 தூ அரை. என்னது? குட்டி லிகரம் இருக்கு. குட்டியில மாத்திரை அளவு கேட்டா இப்படி எழுதணும். இது எடுத்துக்காட்டு கேட்டா அது குட்டி லிகரம். மாத்திரை அளவு கேட்டா என்னது? ரெண்டுமே நீங்க கால்குலேஷன் போட்டு தான் எழுதணும். எடுத்துக்காட்டா கேட்டா இது குட்டி லிகரம். குட்டி லெவல்னு கேட்டா குட்டி லெவல் எழுதலாம். ஆனா குட்டி லிகரம் மெயில் வச்சுக்க. ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் மாத்திரை அளவு கேட்டாங்கன்னா யோசிங்க. ஏன்னா இங்க குட்டி லிகரம் நடந்திருக்குது, குட்டி லுகரமும் நடந்திருக்கு. ஓகே, அவ்வளவுதான். அப்ப எவ்வளவுங்க? 2 அரை 5 மாத்திரையா? இதுவும் 5 மாத்திரை. எப்பயுமே நாம தப்பு பண்றோம்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன். அவ்வளவுதான், மாத்திரை கேட்க மாட்டாங்க. அவ்வளவு, இதுதான் உங்களுக்கு டஃபா இருக்கும். மீதி நம்ம எழுதி போட்டுருவீங்க. ஏன்னா இது 2 தான் கலந்து வருது, ரெண்டுமே கலந்து வருது. சரி, போலாமா? நெக்ஸ்ட் ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம். அடுத்தது மகர குறுக்கம். சரி, இம் அப்படிங்கிறது எவ்வளவு மாத்திரை? அரை மாத்திரை. எவ்வளவு குறைக்கலாம்? கால். அப்ப என்னது? இம்ங்கிறது எவ்வளவு? அரையில இருந்து காலா குறையுது. அப்படி இல்லைங்க. இம் என்ற எழுத்து தன் அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது. சரி, எழுதிட்டீங்களா? இம் என்ற எழுத்து தன் அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது. இப்ப ஒண்ணு இல்ல, இம் சொல்லுங்க. இம் நல்லாவே வாயில உட்காரதா? ஓகேவா? இப்ப சொல்லுங்க. போன். இன் வாயில உட்காரதா? இம் வாயில உட்காரதா? போன்ங்கிறப்ப இம் நம்ம முதல்ல லேசா ஒட்டி ஒட்டாம இருக்கா? ஓகேவா? அதே மாதிரி மருண். இம் சொன்னா தனியா உட்காது. மருண்ங்கிறப்ப இம் வாயில் அப்படியே ஒட்டாம இருக்கா? அதே மாதிரி
இத சேர்த்து சொல்லுங்க. வரும் வரும் வண்டி. அப்ப என்னது? இம் உட்காரதுக்கு முன்னாடி வா வந்துருச்சா? அப்ப இம் சைலண்ட் ஆகுது. மூணே கண்டிஷன் தான். இந்த இந்த இன்னுக்கு பின்னாடி இம்மும், இம்முக்கு பின்னாடி வா வந்துச்சுன்னா என்னது? அங்க இம் சைலண்ட் ஆகும். ஓகேவா? புரியுதுங்களா? இது எப்படி வந்துச்சு நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? போன் மருந்து எப்படி மாதிரி. ஓகேவா? அப்ப நல்ல மைண்ட் வச்சுங்க. மூணே எடுத்துக்கிட்டு தான். இந்த இன் 3 ஸ்ரீ இன் 2 ஸ்ரீனுக்கு பின்னாடி இம் வந்துச்சுனாலும், ஓகேவா? அதே மாதிரி இம்முக்கு பின்னாடி வா வந்துச்சுனாலும் இம் என்ன ஆகும்? சைலண்ட் ஆகும். ஓகேவா? எழுத வேணா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது 3 தான் எடுத்துக்காட்டு. சரி, இந்த போன் மருந்து எப்படி வச்சு பார்க்கலாம். வச்சுட்டா உங்களுக்கு அசை பிரிக்க தெரியும்ல? இது பிரிச்சோம்ல. இப்ப போலும் அசை பிரிங்க. அசை பிரிச்சு எத்தனை அசை வாய்ப்பாடுன்னு சொல்லுங்க. போ தனித்தனியா. இப்ப 2 அசையா? அதே மாதிரி மாறு நிறைய அசை, லூயும் நேர் அசை. 2 அசை இருக்கா? இது அசை பிரிங்க. ஒரே அசையா இருக்கா? அப்ப 2 அசை ஒரே அசையா மாறிச்சா? அப்ப என்னன்னா, ஒரு சீலாசிரியர் என்ன பண்றாங்கன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்த நினைக்கிறாரு. ஆனா அங்க அந்த வாய்ப்பாடு, அசை வாய்ப்பாடுல கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அப்ப என்னது? அவர் கையில இருக்கிறது மகர குறுக்கத்தை கையில எடுக்கிறாரு. ஓகேவா? இந்த போலும் மருளும் மகர குறுக்கம் செஞ்சு யூஸ் பண்றாரு. ஓகேவா? இப்ப நான் செயல் எழுதுறேன்னா, ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன்னா அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். புரியுதுங்களா? அங்க இதுல தமிழ் சங்கத்துல எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது நான் இப்படி எல்லாம் பண்ணி தான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்திருக்கேன்னு சொல்லணும். எடுத்துலாம் நம்ம வார்த்தையை போட முடியாது. புரியுதுங்களா? ஒரு இது அந்த சபையில கிட்டத்தட்ட 5000 புலவர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். புரியுதுங்களா? அப்ப இந்த போலும் மருளும் எப்படி மாறிச்சுன்னு பார்க்கலாமா? பாருங்க, நான் சொல்றது புரியுதுன்னு பாருங்க. இந்த போலும் மருளும் சொல்லோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா, ஈற்று அயல் அப்படின்னு என்னது? கடைசிக்கு முன்னாடியா? ஈற்று அயல் உகரத்தை நான் வெளியே எடுத்துறேன். புரியுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? இத இல் பிளஸ் ஊவா, இங்க இம் இருக்கு. அதுக்கப்புறம் இல் பிளஸ் ஊ. இப்ப போலும் மருளும் சொல்லோட ஈற்று அயல் உகரத்தை நான் கட் பண்ணிடுறேன். இப்ப எப்படி மாறும்? போல் மருள் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? இது அப்படியே பயன்படுத்த முடியாது. ஓகேவா? இந்த இல்லுக்கு பதிலா நான் என்ன சேர்த்துறேன்? இந்த இன்னையும், அதே மாதிரி இந்த இல்லுக்கு பதிலா இந்த இன்ன சேர்த்துறேன். ஓகேவா? என்ன விதினா இந்த லகார புணர்ச்சி விதி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? போலும் மருளும் சொல்லோட ஈற்று அயல் உகரத்தை கட் பண்றேன். எப்படி மாறுது? போல் மருள் மாறும். அதை அப்படியே பயன்படுத்த முடியாது. என்ன விதிப்படி? லகார புணர்ச்சி விதிப்படி இல் இன்னாவும் மாத்தி சொல்ல பயன்படுத்துறேன். அப்ப கடைசியா எப்படி நிக்குது? போன் மரும் நிக்குதா? அப்ப போன் மரும் சொல்ல என்னது? இதுல இருக்கிற இம் என்ன ஆகும்? தன் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். இப்ப என்னது? இங்க இம் என்ன ஆகும்? அரை டு காலாக குறைந்து ஒழிக்கும். இத அப்படி எழுதுங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன். எழுதுங்க. அப்ப இங்க வந்து 2 அசை வாய்ப்பாடு எப்படி மாறிச்சு? ஒரு அசை வாய்ப்பாடா மாறிடுச்சு. எழுதிட்டீங்களா? இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்களா? ஃபர்ஸ்ட் போலும்
எழுதுங்க, கீழே எழுதுங்க. போலும் மருளும் என்ற சொல்லின் ஈற்று அயல் உகரம் கேட்டு. போலும் மருளும் என்ற சொல்லின் ஈற்று அயல் அப்படின்னு என்னது? கடைசிக்கு முந்தைய. ஓகேவா? உங்களுக்கு தெரியல, இப்ப ஒவ்வொரு டைம் எழுதுன்னு அவசியம் கிடையாதுல்ல. ஈற்று அயல்னா தெரியுதுல்ல. போலும் மருளும் என்ற சொல்லின் ஈற்று அயல் எது கெடுது? உகரம். ஈற்றையல் உகரம் கெட்டு எப்படி மாறுது? போல் மருள் என மாறும். போல் மருள் என மாறும். போல் மருள் என மாறும். அதை அப்படியே பயன்படுத்துறோமா? அடுத்து என்ன பண்ணோம்? லகார புணர்ச்சி விதிப்படி என்னது? பிராக்கெட் போட்டு இல் இன்னாகவும், அதே மாதிரி இந்த இல் இன்னாகவும் மாறி புணரும். உங்களுக்கு எப்படி புரிதல் எழுதிங்க? லகார புணர்ச்சி விதிப்படி இல் இன்னாகவும் இந்த இல் இன்னாகவும் மாறி புணரும். ஓகேவா தம்பி? எல்லாத்தையும் எழுதுங்க, நான் சொல்றது எல்லாத்தையும் எழுதுங்க. பின்னாடி படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியா, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? எனக்கு தெரியும், இதை பார்த்து பின்னாடி உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. லகார புணர்ச்சி விதிப்படி என்னது? இல் இந்தலா என்னது? என்னலா சொன்ன ஒற்றலகரம். இது வருட லகரமா? இன்னொரு பொது லகரம் சொல்லுவாங்க. இதை பொது லகரம் இன்னொரு பேர் இருக்கு இந்த லாக்கு. இல் இன்னாகவும் அந்த இல் இன்னாகவும் மாறி புணரும். எழுதிட்டீங்களா? இன்னொரு டைம் சொல்ல பாருங்க. போலும் மருளும் என்ற சொல்லின் ஈற்று அயல் உகரம் கெட்டு அது போல் மருள் என மாறும். மேலும் அது லகார புணர்ச்சி விதிப்படி இல் இன்னாகவும் மாறி புணரும். அவ்வாறு புணர்ந்த சொல்லில் உள்ள பிராக்கெட் போட்டு அந்த போன் மாற்றம் முடியுங்க. போன் அவ்வாறு புணர்ந்த சொல்லில் உள்ள இம் போன் மருள் சொல்லில் உள்ள இம் என்ற எழுத்து தன் அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். சரிங்களா? அவ்வாறு புணர்ந்த சொல்லில் உள்ள இம் என்ற எழுத்து தன் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். போலாமா? நெக்ஸ்ட், இப்ப புணர்ச்சி விதியில நிலைமொழி வருமொழி சேர்றப்ப என்ன கண்டிஷன்? ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. ஓகேங்களா? 4 கண்டிஷன் இருக்கு. அதாவது புணர்ச்சின்னு சொல்லுவாங்களா? கவனிங்க, புணர்ச்சியை நான் 2 டைப்பா பிரிக்கிறேன். ஓகேவா? இயல்பு புணர்ச்சி படிச்சிருப்பீங்களா? விகாரம் என்னது? மாற்றம். விகார புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அதாவது இலைமொழியும் மறுமொழியும் சேர்றப்ப எந்த ஒரு மாற்றம் நிகழினா, வாழை பிளஸ் மரம் வாழை மரம், ஏதோ எழுத்து சேஞ்ச் ஆயிருக்கா? இது இயல்பு புணர்ச்சி. ஓகேவா? இதே விகார புணர்ச்சி. விகாரம்னா ஏதாவது எழுத்து தோன்றலாம், ஆனா ஒரு எழுத்து இப்ப மாத்தணுமே. இல்லைன்னா மாத்தணும், திரியலாம், இல்லைன்னா கெட்டு போகலாம். ஓகேவா? தோன்றலுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. 10 பிளஸ் பாட்டு 10 பாட்டு. திரிதலுக்கு கல் பிளஸ் சிலை கற்சிலை. கற்சிலை. அதுக்கப்புறம் கெடுதலுக்கு மரம் பிளஸ் வேர் மரவேர். இந்த 3 டைப் தான் இருக்கு. ஓகே, 4 டைப் தான் இருக்கு. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகாரம்னா தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேவா? இது அப்படி எழுதுங்க. இன்னொன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் உள்ள போய்க்கலாம்.
புணர்ச்சினா சேருதல். ஓகேவா? புணர்ச்சினா மீனிங் என்ன? சேருதல். அதாவது நிலைமொழி பிளஸ் வருமொழி போடுங்க. இந்த பிராக்கெட் போட்டு நிலைமொழி பிளஸ் வருமொழி. காடு பிளஸ் யாது காடியாது மாறிச்சா? இப்ப இது எதுல வரும்? காடு பிளஸ் யாது காடியாது மாறிச்சா? திரிதல் விகாரம். அவ்வளவுதான். எழுதிங்களா? சரி, போலாமா? நெக்ஸ்ட் இப்ப இதுக்குள்ள வாங்க. பாருங்க, வரும் பிளஸ் வண்டி. வரும் பிளஸ் பையன். ஓகேவா? இது சேஞ்ச் ஆகுமா? வரும் பிளஸ் வரும் வண்டி. ஒரு வண்டியா வரும் வண்டியா? இம் வருமா வராதா? வருமா வராதா? சொல்லி பாருங்க. வரும் வண்டி. இம் வாயில உட்காரல. வருமா வராதா? கண்டிப்பா வரும். வரும் வண்டி. அதே மாதிரி இது சொல்லுங்க. வரும் பையன். இப்ப ரெண்டையும் சொல்லி பாருங்க. வரும் வண்டி வரும் பையன். ஃபர்ஸ்ட் டவுட்டா இருந்துச்சா? இம் வருமா வராதன்னு டவுட் இருந்துச்சா? ரெண்டாவதுல வரும் பையன். இம் நல்லா வாயில உட்காருதா? அப்ப நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் அந்த இன்னுக்கு பின்னாடி இம் வந்தாலும், அதே மாதிரி இம்முக்கு பின்னாடி வா வந்தாலும் என்னது? இந்த இம் என்னது? சைலண்ட் ஆகுன்னு சொன்னா அரை டு காலா மாறுமா? புக்ல இருக்கு வரும் பையன். இது வந்து என்னது? குட்டியில இருக்கிறமான்னு கேட்டிருக்காங்க. புக்ல இருக்கா? ஸ்கூல் புக்ல இருக்கா? இது அப்ப இது எது முற்றி? சரி, இது மகர குறுக்கம். இது வரும் வண்டி மட்டும் தான். அப்ப இது ஒரு எழுதுக்கடல் இல்லைங்க. இப்ப இது வந்து வராது. வரும் பிளஸ் வண்டி வரும் வண்டி. இப்ப இது ஒரு இம்முக்கு பின்னாடி வா வந்துச்சுன்னா இம் சைலண்ட் ஆகும். ஓகேவா? இன்னொரு வேற எதாவது எழுதுக்கடல் சொல்லுங்க பார்க்கலாம். இம் வர மாதிரி, இம் பின்னாடி வா வர மாதிரி எழுதுக்கடல் சொல்லுங்க. இப்ப வரும் பையன் இது என்னது? சரி, மகர குறுக்கம் கிடையாது. வரும் பையன் நல்லா வாயில இம் உட்காருது. ஆனா வரும் வண்டிங்கிறப்ப இம் உட்காரவே இல்லை. அப்ப போலும் போன் மருண் இந்த வரும் வண்டி மூணுமே என்னது? எதுக்கு எடுத்துக்காட்டு? மகர குறுக்கத்திற்கான எடுத்துக்காட்டுகள். இது எழுதாதீங்க, இது வேணாம். இது ஸ்கூல் புக்ல இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. என்னோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, கீழ்கண்டது பொருந்தாதே தேர்க. மேல எல்லாம் ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன். மொட்டையா நீங்க வந்து இதுல இருந்து ஆப்ஷன்ல இருந்தா நீங்க அது என்ன கொஸ்டின் கொஸ்டினே வைப்பேன். கீழே கொடுத்து கீழ்கண்டது தவறானதே தேர்க. அவ்வளவுதான். நான் எதுல வைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க வந்து படிச்சு தான் மட்டும் எழுத முடியும். கொஸ்டின்ஸ் அப்படிதான் வைப்பேன். ஓகேவா? கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா அங்க எக்ஸாம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? மகர குறுக்கம் பார்த்தாச்சு. அடுத்தது ஆயுத குறுக்கம். படிச்சிட்டீங்களா? அடுத்தது ஆயுத குறுக்கம்.
கவனிங்க. அக்ரணி அப்படின்னு என்ன? உயர்திணை அக்ரணி. அக்ரணி என்ன? யாரு? அப்படியா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேடம். கரெக்ட். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். உயிர் இல்லாத பொருளா? வேற உயர்திணை அல்ல அந்த மேடம் சொன்னாங்க. கொஞ்சம் யோசிங்க. இப்ப நமக்கும் பசுவுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஆறாம் அறிவு. அதுக்கு இன்னொரு ஐந்தறிவு. வேற பகுத்தறியும் திறன். ஒண்ணு இல்ல. இப்ப நாய் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல விட்டா என்னது வந்துடும். இது கொண்டு போய் ஈரோட்ல விட்டா இங்க வந்துருமா? வராது. ஆனா நாம எங்க விட்டாலும் ஓரளவுக்கு பகுத்து எப்படி கேட்டாவது வந்துரும்ல. சத்த பகுத்தறியும் திறனுடைய உயிருள்ள பொருள் எல்லாமே என்னது? உயர்திணை. ஓகேவா? பகுத்தறியும் திறனற்ற உயிருள்ள பொருள் மற்றும் உயிரற்ற பொருள், இந்த சேர் டேபிள் எல்லாமே என்னது? அக்ரணை பொருள் தான். புரியுதுங்களா? அதான் அக்ரணை அப்படின்னு என்னது மீனிங் என்ன? அக்ரணைக்கு மீனிங் அக்ரணை என்னது? இதுக்கு ஃபுல் மீனிங் ஸ்கூல் புக்ல இருக்கு, 6th புக்ல இருக்குது. அக்ரணை அல் பிளஸ் திணை தான் அக்ரணை மாறும். உயர்வு அல்லாத திணைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உயர்வு தாழ்தின்னு சொல்லாம உயர்வு அல்லாத திணைன்னு சொல்லுவாங்க அக்ரணை. புரியுதுங்களா? இப்ப அல் பிளஸ் திணை அக்ரணை மாறுச்சா? அக்கு தனியா சொல்லுங்க. அக் அக்கு அக்ரணை. இங்க வாயில உட்காரதா? அக்கு வாயில உட்காரதா? அக்ரணை உட்காரல இல்ல. அதே மாதிரி கல் பிளஸ் தீ இது கற்றி, இது முள் பிளஸ் தீ இது இது முக்தி. இது இப்ப சொல்லுங்க. கற்றி இது அக்கு உட்காரதா? ரீ போயிருதா? கக்ரீதுங்கிறப்ப ரீ போயிருதுல. அதே மாதிரி முக்தி இது ரீ போயிருது. அக்ரி இது அக்ரிணை அக்க உட்காரவே இல்ல. அப்ப என்னது? ஆயுதலத்து என்னது? சில இடத்துல தன் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்தொழிப்பது. அரை டு கால். எழுதிங்க. ஆயுதலத்து தன் அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்தொழிப்பது. இது எப்படி மாறுச்சுன்னு கொஞ்சம் தெளிவா பார்த்தலாம். இது எழுதாதீங்க. ஆயுதலத்து தன் அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்தொழிப்பது. சரி, இங்க வந்து எழுதிங்களா? ஆயுதலத்து தன் அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்தொழிப்பது. அதாவது இங்க என்ன கண்டிஷன்னா, நிலைமொழியானது 2 எழுத்து தான் இருக்கணும். ஓகேவா? முதல் எழுத்து குறிலா இருக்கணும். உயிர்குறில் அல்லது உயிர்மை குறில் ஏதாவது வந்துட்டு போகுது. புரியுதுங்களா? கவனிங்கம்மா. முதல் எழுத்து அது எழுதுங்க. முடிச்சுங்க. ஆயுதலத்து தன் அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்தொழிப்பது. இங்க என்ன கண்டிஷன்னா, 2 எழுத்து தான் இருக்கணும். முதல் எழுத்து குறில், உயிர்குறில் அல்லது உயிர்மை குறில் ஏதாவது வந்துட்டு போகுது. 2வது எழுத்து என்ன இருக்கணும்? இந்த இல் அல்லது இந்த இல். புரியுதுங்களா? நிலைமொழி எப்படி இருக்கணும்? முதல் எழுத்து குறில், 2வது எழுத்து இந்த இல் இந்த இல். இந்த இப்படி வந்துச்சுன்னா, இந்த லா லாக்கு பின்னாடி தா நா வந்துச்சுன்னா என்ன சேஞ்ச் ஆகும்? லா லாக்கு பின் தானா வந்துச்சுன்னா விதி இருக்குது. பழைய 11th புக்ல உங்களுக்கு இந்த விதி இருக்கு. புரியுதுங்களா? அப்ப நிலைமொழி எப்படி இருக்கணும்? குறிலா இருக்கணும். முதல் எழுத்து குறிலா இருக்கணும். 2வது எழுத்து இந்த இல் அந்த இல். அது வந்து வருமுனை முதல் எழுத்து என்னவா இருக்கணும்? தா அல்லது நா இருக்கணும். அப்ப நமக்கு நா தேவையில்லை, தா தான் வந்திருக்கா. இப்ப தா அதான் பார்க்க போறோம். இந்த விதியில அப்ப லா லாக்கு பின்னாடி தா வந்துச்சுன்னா என்ன விதி? புரியுதுங்களா? லகர லகரத்துக்கு பின்னாடி தகரம் வந்துச்சுன்னா என்ன விதி? அதான் பார்க்கறோம். புரியுதுங்களா? நிலைமொழி தனிக்குறிலை எடுத்து சொல்லின் கடைசியில இந்த லாவை பெற்று வருமுனை முதலத்தான தாவோட சேரப்ப. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஓகேவா, இந்த இல் கமா இந்த இல் ரெண்டுமே ஆயுதலத்தா மாறிடும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன ஆகும்? ஆயுதலத்தை. இந்த இல் அப்ப என்னது? கக் தீதுன்னு வருமா? கரெக்ட் தானே? இங்க முக்தீது. நெக்ஸ்ட் அக்தினை. எந்த கடைசியில நிலைமொழியானது தனி குறிலை எடுத்து சொல்லின் கடைசியில் இந்த இல் இந்த இல் ஆகியவற்றை பெற்று அது வருமுனியின் முதலத்தான தாவோட சேரப்ப முதல் கண்டிஷன் என்னது? இந்த இல் கமா இந்த கவனிங்க மேடம். நான் சொல்றதுக்கு அப்புறம் எழுதுங்க.
இந்த இல் கமா இந்த இல் காய்வை ஆயுத எழுத்தாக மாறும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஓகேவா, இதை வச்சுதான் முடிவு பண்ணும். ஓகேவா? இந்த இல்லுக்கு பின்னாடி இப்ப இந்த தாவை மாத்திரம் நாம இப்ப இந்த இல்லுக்கு பின்னாடி தா வருதா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல, இந்த இல்லுக்கு பின் வரும் இத்து வந்து இற்றா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அப்ப எப்படி வரும்? இது வந்து இப்ப கா இக் தீ இருக்கா, தீ இது வந்து இத்து பிளஸ் ஈன் இருக்கா, இது எப்படி மாறும்? இது வந்து இற்றா மாறுமா? அப்ப இற்று பிளஸ் ட்ரீனு மாறுமா? அப்ப என்னது கக்ரீதுன்னு வந்துருச்சா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? இலைமொழியானது புரியலையோ? இலைமொழியானது தனிக்குள்ளே எடுத்து சொல்லின் கடைசியில் இந்த இல் பெற்று தா வந்துச்சுன்னா முதல் என்னது ஆயுதத்தை, இந்த இல் ஆயுதத்தை மாறும். அதுக்கு பின்னாடி இந்த இல்லுக்கு பின்னாடி வர இத்து என்ன மாறும்? இற்றா மாறி இற்று இல்ல இற்றாக மாறி கக்ரீதுன்னு மாறும். சேம் அதே கண்டிஷன் தான். அதே மாதிரி இந்த இல்லுக்கு பின் வர என்னது இத்து என்னவா மாறும்? இட்டாக மாறும். ஓகேவா? அப்ப பாருங்க, முக் தீது இந்த பிரிச்சமா இத்து பிளஸ் ஈ இருக்கும். இந்த இத்துக்கு பதிலா என்ன ஆகும்? இட்டு மாறும். ஓகேவா? இந்த இட்டுக்கு பதிலா இட்டு மாறும். அப்ப இது வந்து தீன்னு வருமா? இந்த இடத்துல டி, இந்த இடத்துல டி. அப்ப என்னது முக்டி இது. ஓகேவா? இப்ப இதுக்கு சொல்லுங்க, இந்த இல் என்ன வரும்? பின் இட்டு என்னவா மாறும்? இற்று. அப்ப அப்ப அக்ரிணை. புரியுதுங்களா? எப்படி ஆச்சுன்னு தெரியுதுல்ல? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன விதி? இந்த லா தனிக்குள்ளே எடுத்து சொல்லி கடைசியில இந்த லா வந்துச்சுன்னா வறுமொழி முதலெழுத்து தா வந்துச்சுன்னா அந்த என்ன சேஞ்ச் ஆகும், அதான் விதி. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இந்த இல் ஆகியவை ஆயுதத்தா மாறும். அதுக்கப்புறம் இந்த இல்லுக்கு பின்னாடி வர இத்து இற்றாகவும், அதே மாதிரி இந்த இல்லுக்கு பின் வரை இட்டாக மாறி எப்படி கக்ரீது முக்டி இதுன்னு மாறும். ஓகேவா? அவ்வாறு புணர்ந்த சொல்லில் உள்ள இந்த ஆயுதத்து என்ன ஆகும்? தன் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். ஃபர்ஸ்ட் எழுதுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்கேயும் லகார லகார புணர்ச்சி விதிதான். இது எல்லாமே பழைய புக்ல இருக்கு, புது புக்ல உங்களுக்கு கிடையாது. பழைய ஓல்டு புக்ல உங்களுக்கு இருக்கு. தப்பு அவர் வராதுமா. சேம் இதுதான், அதான் உங்களுக்கு கண்டிஷன். கக்ரி இது புக்டி இது இல்ல, இந்த இடத்துல அப்படி வராதுமா. கல் பிளஸ் இதை வச்சுதான் முடிவு பண்றோம். இந்த இடத்துல கல் பிளஸ் இதுன்னு கொடுத்தா கட்டி இது வரல, நம்ம இதை வச்சுதான் முடிவு பண்றோமா? புரியுதுங்களா? கல் பிளஸ் தீதி இந்த இடத்துல இந்த இல் வந்துச்சுன்னா இது அந்த கட்டி இது கரெக்ட். அப்ப மேக்ஸிமம் இதுதான் கொடுப்பான். ஓகேவா? இன்கேஸ் இது இதுல இருந்து கல் பிளஸ் தீது என்ன வரும்? நான் கொஸ்டின் கேட்ட எப்படி கேட்பேன்? கல் பிளஸ் தீது கக்ரி இது கரெக்டா கட்டி இது கரெக்டான்னு கேட்பேன். புரியுதுங்களா? கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின். ஆமா, அவ்வளவுதான். இந்த இல்லுக்கு பின்னாடி இட்டு வந்துச்சுன்னா எது ட்ரீ. எழுதிட்டீங்களா?
சொல்றீங்களா? ஓகேவா? நீங்களே சொல்லுங்க ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் நிலைமொழியானது எப்படி இருக்கணும்? தனிக்குறிலி. தனிக்குறிலை எடுத்து நிலைமொழியானது தனி குறிலை எடுத்து சொல்லின் இறுதியில் எதை வரணும்? இல், கமா, இல் ஆகியவற்றை பெற்று. ஓகேவா? நிலைமொழியானது அப்படி எழுதுங்க. என்னாச்சு அப்படி வேதம் முடிக்கிறீங்க? நிலைமொழியானது பாருங்க தனி குறிலை எடுத்து பார்த்து எழுதுங்க. நிலைமொழியானது தனிக்குறிலை எடுத்து சொல்லின் இறுதியில் இல், கமா, இல் ஆகியவற்றை பெற்று. இல், கமா, இல் ஆகியவற்றை பெற்று. அது எதோட சேருது? அது வருமொழியின், அது வருமொழி முதலத்தான எதோட தாவுடன் சேரும். தா போடுங்க, தானே போடுங்க. தகரம் வேணா தா, தாவுடன் தா இது மாதிரி போடுங்க. தாவுடன் சேரும் பொழுது எது சொல்றீங்க? இல்ல இது வேணாமா? இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண? அவ்வளவு வேணா தனியா எழுதி வச்சுக்கோங்க. நிலைமொழியானது தனிக்குள் எடுத்து சொல்லின் இறுதியில் இல், கமா, இல் ஆகியவற்றை பெற்று அது வருமொழி முதலத்தான தாவுடன் சேரும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்ச் ஆகுது? இல், கமா, இல் ஆகியவை என்னவும் ஆயுதெழுத்தாக மாறும். இல், இல் ஆகியவை ஆயுதெழுத்தாக மாறும் போட்டுங்க. எழுதிட்டீங்களா? இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? இல், இல் ஆகியவை ஆயுதெழுத்தாக மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நான் சொல்ற மாதிரி எழுதுங்க, கொஞ்சம் ஈஸியா புரியும். பிறகு பாருங்க, பிறகு இப்படி எழுதுங்க. இல்லுக்கு முடிங்க. இல்லுக்கு பின் உள்ள இற்றாகவும், இல்லுக்கு பின் உள்ள இற்றாகவும், அதே சேம் இதே தான். இந்த கமா இந்த இல்லுக்கு பின் உள்ள எனவும் இட்டாகவும் மாறி புணரும். மாறி புணரும். எழுதிட்டீங்களா? இல்லுக்கு பின் உள்ள இட்டாகவும், இந்த இல்லுக்கு பின் உள்ள இட்டு வந்து இட்டாகவும் மாறி புணரும். அவ்வாறு புணர்ந்த சொல்லில் உள்ள இந்த எழுதிங்க. அவ்வாறு புணர்ந்த சொல்லில் உள்ள ஆயுதெழுத்து கண்டுபிடிங்க. அவ்வாறு புணர்ந்த சொல்லில் உள்ள ஆதி எழுத்து இந்த 3 எழுத்து எழுதிங்க. அவ்வாறு புணர்ந்த சொல்லில் உள்ள இந்த சொல் பிராக்கெட் போட்டு கக்ரீது, முக்ரீது, அக்ரிணி கண்டுபிடிங்க. அவ்வாறு புணர்ந்த சொல்லில் உள்ள பிராக்கெட் போட்டு கக்ரீது, முக்ரீது, அக்ரிணி கண்டுபிடிங்க. அவ்வாறு புணர்ந்த சொல்லில் உள்ள ஆயுத எழுத்து. ஓகேவா? ஆயுத எழுத்து எழுதலாம். சரி, இது போட எழுது. ஆயுத எழுத்து அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்துரைக்கும். தெரியுங்களா? சரி, இவ்வளவுதான். அப்ப இந்த கல் பிளஸ் இது கக்ரீது எப்படி மாறுச்சுன்னு தெரியுச்சுல? சரி தம்பி, நீங்க சொல்லுங்க. இந்த அக்ரிணிக்கு மாத்திரை சொல்லுங்க.
இந்த அக்ரணிக்கு மாத்திரை எழுத சொல்லுங்க. இதெல்லாம் மைண்ட்ல கால்குலேஷன் போட்டுங்க. யாரும் சொல்லாதீங்க. தம்பி சொல்லட்டும். அக்ரணி வேற நீங்க மைண்ட்ல வச்சுங்க. ஓகேவா? எவ்வளவு மாத்திரை? 3 சொல்றாரு. கரெக்டா? 3 சொல்றாரு. கரெக்டா? கொஞ்சம் யோசி தம்பி. உறக்க வந்துட்டேன். கொஞ்சம் யோசி. 3.25 3.25 எவ்வளவு? 3.25 3.25 அடுத்தது 4.5 4.25 போடுங்க, கணக்கு போடுங்க. நமக்கு 2க்கு தெரியும். நீங்க உடனே இங்க குட்டி லிகரத்துக்கும் போவீங்க நினைக்கிறேன். அதுக்கும் போவீங்க. பாருங்க, ஆக எவ்வளவு மாத்திரை? 1 மாத்திரை. ரீக்கு காலா? அதுக்கு 1 மாத்திரை தான். 1 மாத்திரை தான். ஏன்னா ஈக்கு பின்னாடி எதுவும் இல்ல. இன் அது பார்த்தோம்ல, குட்டி லிகரம் பார்த்தோம்ல, குட்டி லிகரத்துல எது வரும்? யா வண்டி அது அது இல்ல. ஓகேவா? அப்ப இதுக்கு 1 மாத்திரை தான். இப்ப பார்த்தோமா, இதுக்கு எவ்வளவு மாத்திரை? 1/4 மாத்திரை. நைக்கு 1. ஏன்னா ஐ கடைசியில் வந்துச்சுன்னா 1 மாத்திரை. இப்ப கல்குலேஷன் பண்ணுங்க. சரி, இது 1/4. அப்ப 3.25. நீங்க அதுக்கு அரை போட்டீங்களோ? அது கரெக்டா சொல்லிட்டீங்க. இது தப்புட்டீங்க. அவ்வளவுதான். அப்ப இவ்வளவுதான் சார்பெழுத்துக்கள் முடிஞ்சது. சார்பெழுத்துக்கள் உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம். அடுத்தது அதுலயும் முற்றிலுகரம் பார்த்தோம். குறுக்கத்துல ஐகாரம், ஔகாரம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் பார்த்தாச்சு. ஓகேவா? சோ அடுத்தது மாத்திரை அளவுகள். கட்டிங் போட்டுங்க. மாத்திரை அளவுகள். சோ இதுல ஒரு மார்க் இருக்கு வாய்ப்பு உங்களுக்கு. மாத்திரை அளவுகள். ஃபர்ஸ்ட் குறில்னாவே எவ்வளவு? ஓகேவா? உயிர் அல்லது உயிர்மை. ஓகேவா? என்னது? 1 மாத்திரை. 2வது நெடில்னா நெடில் உயிர் அல்லது உயிர்மை எவ்வளவு? 2 மாத்திரை. அடுத்து ஒற்று. ஒற்றுன இதெல்லாம் வரும். மெய்யெழுத்து கமா ஆயுத எழுத்து எவ்வளவு? அரை. அரை மாத்திரை. ஓகேவா? அடுத்தது அளபடையில உயிரளபடை. அன்னைக்குதான் சொன்னேன், நேத்தான் சொன்னேன். 2 + 1 2 நெடில் 1 அதோட இன எழுத்து வருமா? அப்ப எவ்வளவு மாத்திரை? 3 மாத்திரை. 5வது ஒற்றளபடை. சொல்லலையா? அரை + அரை. ஏன்னா ஒரே புள்ளி வச்சு டபுள் டைம் வருமா? இந்த ஒற்றளபடை கூட எழுதிச்சுங்க. மாத்திரை அளவுன்னு போட்டு அரை + அரை 1 போடுங்க. எவ்வளவு? 1 மாத்திரை. அடுத்து குற்றியலுகரம். எவ்வளவு மாத்திரை? குற்றியலுகரம் 1 to அரையா மாறுமா? 1 to அரையா மாறுமா? அப்ப எவ்வளவு? அரை மாத்திரம். அதே மாதிரி 7வது குற்றியலிகரம். சோ அதுவும் அரை மாத்திரை. முற்றியலுகரம் முழுமையான உகரமா? அது 1 மாத்திரை. ஓகேவா? அடுத்து ஐகார குறுக்கம். இது 3 பிரிப்போமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் முதல்ல, இடையில, கடையில. முதல்ல வந்துச்சுன்னா 1.5. ஓகேவா? கடைசியிலையும் இடையே கடைசி வந்துச்சுன்னா 1 மாத்திரை. ஓகேவா? ஐகார குறுக்கம். அடுத்து ஔகார குறுக்கம். ஃபர்ஸ்ட் மட்டும் தான் வருமா? எவ்வளவுங்க? 1.5 மாத்திரை. ஓகேவா? அடுத்து மகர மற்றும் ஆயுத குறுக்கம். எவ்வளவுங்க? 1/4. அவ்வளவுதான். இது அப்படி எழுதிச்சுங்க.
எழுதிட்டீங்களா? கிளாஸ் முடிச்சுட்டு திருக்குறள் எழுதி கொடுத்துட்டு டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? இது மட்டும் கலைச்சொல் மட்டும். நாளைக்கு வந்து 50 கொஸ்டின் வந்து இப்போ நடத்தின வரைக்கும் எழுத்துக்கு ஃபுல்லாக இப்போ நடத்துறீங்களா, அது ஃபுல்லாகவே ஒரு 50 கொஸ்டின் டெஸ்ட். ஓகேவா? வித்தவுட் ஆப்ஷன், ஆப்ஷன் இல்லாமல். ஏமா இப்போ வெளியே பேசுகிறேன். சரி போலாங்களா? நெக்ஸ்ட் போலாமா? கடலாட்டம் போயிட்டே இருக்கு, எழுத்துக்கள் இன்னும் முடியல, இன்னும் இருக்குங்க. நெக்ஸ்ட் சரி, கேட்ட கொஸ்டின், அதாவது சொல்லிற்கு அழுத்தம் தரும் எழுத்து யாருக்கு தெரியுமா? தெரிஞ்சா அமைதியா இருங்க. சொல்லிற்கு அழுத்தம் தரும் எழுத்து அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஆப்ஷன் சொல்ல பாருங்க. ஒரு வார்த்தைக்கு அழுத்தம் தரும் எழுத்து இக்கு, அக்கு, ஓகேவா, அது அ, அது ஏ. சொல்லிற்கு அழுத்தம் தரும் எழுத்து. கேட்ட கொஸ்டின் இக்கு. வேற 4 ஆப்ஷன் அடிச்சுடுங்க. ஏனா ஏ மேடம் ஏ சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணுதான் ஆன்சர். அக்கு. வேற எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒண்ணு சொல்லிருக்கு அழுத்தம் தரும் எழுத்து. ஏன்னா இது கொஸ்டின் நான் கேட்கறேன்னா எப்பயும் மறக்க மாட்டீங்க, புரியுதுங்களா? சில கொஸ்டின்லாம் எப்பயும் மறக்க. எனக்கு கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இப்ப ஆ ஏ மேடம் ஏ சொல்லியிருக்காங்க. வேற சார் நீங்க தலைவர் நீங்க இக்கு. சரி பாருங்க, இப்ப சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பிரபு படித்தார். பிரபுவே படித்தார். பாருங்க, இந்த 10 பேர் இருக்கீங்க. பிரபு படித்தார். ரெண்டாவது என்ன சொல்லிட்டு ஏ சேர்த்தி போட்ட. பிரபுவே படித்தார் அப்படியே மீனிங் என்ன? அவர் படிச்சா படிச்சிருக்கான்னு அர்த்தமா? இப்ப சொல்லுங்க. அழுத்தம்னா அக்கு சொல்றதுலாம் கிடையாது. அந்த சொல்ல தனியா காட்டணும். அந்த சொல்ல மட்டும் முழுமைப்படுத்தி காட்டணும். அதான் பிரபுவே படித்தார்னா மீனிங் என்ன? இந்த கிளாஸ்ல அவர் சார் மட்டும் பிரபு மட்டும் தான் படிச்சிருக்கான்னு மீனிங். அப்ப இப்ப சொல்லுங்க ஆன்சர். ஏ. அப்ப ஏங்கிறது சொல்லிற்கு அழுத்தம் தரும் எழுத்து ஏ. அதே மாதிரி இது வந்து எழுத்து. அதே மாதிரி தான் அப்படிங்கிறது சொல்லிற்கு அழுத்தம் தரும் சொல். இப்ப சொல்லுங்க. இப்ப பிரபுதான் படித்தார் சொல்லலாமா? பிரபுவே படித்தார். அதே மாதிரி பிரபுதான் படித்தார். அப்ப சொல்லுக்கு அழுத்தம் தரும் எழுத்து எழுதுங்க. சொல்லுக்கு அழுத்தம் தருபவைன்னு போடுங்க. ஏ தான் எழுதிச்சுங்க. சொல்லிற்கு அழுத்தம் தருபவை ஏ தான். இது கேட்ட கொஸ்டின். இது 2 எழுதிங்க, 3 எழுதிங்க. பிரபு படித்தார். இது நார்மலா என்னது? வகுப்பறையில 10 பேர்ல அவரும் படிச்சிருக்காரு. பிரபுவே படித்தார்னு என்னது? அவர் மட்டும் தான் படிச்சிருக்காரு. பிரபு தான் படிச்சாருன்னா அவர் மட்டும் தான் படிச்சிருக்காரு. ஓகேவா? சரி, அதே மாதிரி ஆவோட ஆ அப்படிங்கிறதா அது ஒரு வினா எழுத்து. ஓகேவா? இது என்ன பண்ணுனா எந்த எழுத்தோட சேருதோ அதை வந்து கொஸ்டினா மாத்தி விட்டுரும். ஓகேவா? சின்ன எக்ஸாம்பிள் இதுலயே வச்சுக்கலாமே. பிரபு படித்தார் இருக்கா? இப்ப இது நார்மலா இருக்கு. இப்ப நான் பிரபு மேல அந்த ஆசைத்துறேன். அப்ப என்னது? பிரபு வா படித்தார். அப்ப என்னது? அவர் கொஸ்டின் ஆக்கிறதா? இதே நான் படித்தாருக்கு மேல சேர்த்துறேன். பிரபு படித்தாரா? அப்ப ஆவோட ஸ்பெஷல் என்ன? எந்த சொல் மேல ஏத்துறோம் அதை வந்து வினா எழுத்தா மாத்திட்டுரும். ஓகேவா? எழுதிச்சுங்க. இது எழுதிச்சுங்க. ஆ வந்து எந்த சொல்லோட சேர்த்துனாலும் அது வினா எழுத்தா மாறும். ஓகேவா? ஏ தான் ரெண்டுமே எழுது சொல்லிருக்கு அழுத்தம் தரும் எழுத்து.
சரி, வினா எழுத்து சுற்றெழுத்து பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு நீங்க டெஸ்ட்ல தான் கிளம்புறீங்க. திருக்குறள் எழுதணும். கலைச்சொல் வந்து நான் கொஸ்டின் கேட்கறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? கலைச்சொல். ஓகேவா? நான் சொல்றேன் மேடம், நான் சொல்றதை நீ ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திருக்குறள் முடிச்சிருங்க. சரி போலாமா? முடிச்சலாம், இருங்க, டைம் இருக்கு. சரி, அடுத்தது எழுதுங்க. சுட்டெழுத்து. சுட்டு பொருளை தரும் எழுத்துக்கள். ஓகேவா? சுட்டு என்னது? சுட்டி காட்டுறது. ஓகேவா? சுட்டு பொருளை தரும் எழுத்துக்கள் எதெல்லாம் சொல்லனா? ஆ, இ, இன்னொன்னு உ. ஆ, இ, உ. சுட்டுப்பொருளை தரும் எழுத்துக்கள் ஆ, இ, உ. எடுத்துக்காட்டு: அது, இது, அவ்வீடு, இவ்வீடு. உ அப்படிங்கிறது தப்பு, வழக்கில் கிடையாது. ஓகேவா? ஆனா பழைய புக்ல இதுக்கு எது இருக்கு? ஒரு 4 இருக்குது. உம்பர், உதுகான். உனது வராதம்மா, அதெல்லாம் வராதம்மா, தமிழ் வார்த்தை கிடையாது. உம்பர், உதுகான், உப்பக்கம், அதெல்லாம் பேச்சு மொழிகள். நீ உனது உனதெல்லாம் பேச்சு மொழிகள். ஓகேவா? அது சுற்றெழுத்துல நாம் சொல்ல முடியாது. உம்பர், உதுகான், உப்பக்கம். உம்பர்னா மேலேன்னு அர்த்தம், பழைய சிஸ்துக்கு. உதுகானா சற்று தொலைவில் பார். உப்பக்கம்னா முதுகு பக்கம். புக்ல மட்டும் இருக்கு உதுங்கிற வார்த்தையை கொடுத்துருக்கான். ஓகேவா? அது மீனிங் தெரியல. உது அப்படிங்கிற மீனிங் ஒரு புக் கொடுத்துருக்கான். உனது இல்ல, உது இருக்கு. நெக்ஸ்ட். ஓகேவா? இந்த சுற்றெழுத்தை நான் 2ஆ பிரிக்கிறேன். எழுதிட்டீங்களா? எழுதிங்களா? இந்த சுற்றெழுத்தை நான் எப்படி 2ஆ பிரிக்கிறேன். அகம்னா என்ன? அகம், புறம். அகம்னா உள்ளே, புறம்னா வெளியே. ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு கவுனிங் அப்புறம் எழுதலாம். அகச்சுட்டு இந்த பக்கம், புறச்சுட்டு. ஓகேவா? அகச்சுட்டு, புறச்சுட்டு. அதாவது பாருங்க, அது, இது. ஓகேவா? இதுல பாருங்க, நான் ஆ, ஈய தூக்கிடுறேன். இப்ப மீனிங் பேலன்ஸ் சொல் மீனிங் தெரியுதா? அப்ப அகச்சுட்டு சொல்லின் உள்ளே நின்று பொருள் தரும். இதில் வந்து நான் சுற்றெழுத்து நீக்கினா மீதி எழுத்துக்கள் பொருள் தராது. இது அகச்சுட்டு. அதே மாதிரி அவ்வீடு, அதே மாதிரி இவ்வீடு சொல்றேன். இப்ப நீக்கிறேன், பொருள் தருமா? சொல்லின் வெளியே நின்று பொருள் தருது. இந்த சொல்லுக்கு வெளியே நின்று பொருள் தருது. இதில் நான் சுற்றெழுத்து நீக்கினா மீதி இருக்கிற எழுத்துக்கள் பொருள் தரும். புரியுதுங்களா? இது அகச்சுட்டுக்கும் புறச்சுட்டுக்கும் வித்தியாசம். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, அது, இது, ஓகேவா, உதுன்னு கொடுத்துட்டு அவ்வீடு, இதில் தவறானதை தெரியும்னு கேட்பான். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அந்த இடத்துல நம்ம சுற்றெழுத்து பார்க்க முடியாது. சுற்றெழுத்துக்குள்ள இருக்கிற அகச்சுட்டா புறச்சுட்டான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அப்ப எழுதிக்கலாமா? அகச்சுட்டுனா எழுதிங்க, நான் சொல்ல எழுதிங்க. இதே மாதிரி டேபிள் போடுங்க. அகச்சுட்டுனா சொல்லின், அகம்னா உள்ளே, சொல்லின் உள்ளே நின்று பொருள் தருவது. ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு போட்டுங்க, அந்த புறச்சுட்டு போடுங்க, 2 பிரிச்சுக்கோங்க. சொல்லின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சொல்லின் உள்ளே நின்று பொருள் தருவது. இங்க இந்த பக்கம் புறச்சுட்டுல சொல்லின் வெளியே நின்று பொருள் தருவது. புறச்சுட்டுல சொல்லின் வெளியே நின்று பொருள் தருவது.
சொல்லின் வெளியே நின்று பொருள் தருவது. ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட் விடுங்க. ரெண்டாவது பாயிண்ட், இதில் சுற்றெழுத்தை நீக்கினால் சுற்றெழுத்தை நீக்கினால் மீதியுள்ள எழுத்துக்கள் பொருள் தராது. இந்த பக்கம் பொருள் தருன்னு போடுங்க. சுற்றெழுத்தை இங்க அகச்சுட்டுல சுற்றெழுத்தை நீக்கினால் மீதியுள்ள எழுத்துக்கள் பொருள் தராது. இந்த பக்கம் பொருள் தரும். இதில் சுற்றெழுத்தை நீக்கினால் மீதியுள்ள எழுத்துக்கள் பொருள் தராது. இந்த பக்கம் பொருள் தரும் போட்டுட்டு இந்த ரெண்டு எடுத்துக்காட்டு எழுதிங்க. இதே மாதிரி அடிச்சு விட்டுருங்க. எழுதினா அப்ப சொல்லுங்க. அகச்சுட்டுனா என்ன? சொல்லின் உள்ளே நின்று பொருள் தருவது. புறச்சுட்டுனா சொல்லின் வெளியே நின்று பொருள் தருவது. இதுல சுற்றெழுத்தை நீக்கினால் மீதியுள்ள எழுத்துக்கள் பொருள் தருமா? பொருள் தராது. இங்க பொருள் தரும். ஓகேவா? அப்ப எடுத்துக்காட்டு ரெண்டு எழுதிக்கங்க. ஓகேவா? சரி, இதுல இன்னொன்னு பாருங்க. அண்மை சுட்டு செய்மை சுட்டு. அண்மை சுட்டு செய்மை சுட்டு. ஓகேவா? இப்ப அது இது சொல்றேன்ல, அதுன்னு அது புத்தகம் அப்படின்னு சொல்லனா, தொலைவில் இருக்கிறது சொல்லனா, பக்கத்துல இருக்க காமிக்கிறேனா? அப்ப என்னது? அப்ப ஆங்கிறது என்னது? அண்மையா செய்மியா? அண்மைனா என்னது? பக்கத்துல. செய்மினா தொலைவு. இப்ப அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு இது ஈ, செய்மைக்கு ஆ. அப்ப என்னது? இது இவ்வீடு, இப்புத்தகம். இங்க வந்து அகம் புறச்சுட்டு பார்க்கணும் அவசியம் கிடையாது. அதே இங்க அண்மை சுட்டு எடுத்துக்காட்டு அது அவ்வீடு அல்லது அப்புத்தகம். செய்மை சுட்டு. அப்ப அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு ஈ, அடுத்து செய்மை சுட்டுக்கு ஆ. இப்ப இதுல கொஸ்டின் கேட்கிறேன். இந்த நாலுல ஒரு டிஃபரெண்டா வித்தியாசமா இருக்கிறது எதுன்னு சொல்லுங்க. ரெண்டு ஆன்சர் இருக்கலாம். அப்புத்தகம் இதுல பார்த்தா இது புறச்சுட்டுல பார்த்தோமா அப்படி இருக்கலாம். அடுத்து அண்மை சுட்டு செய்மை சுட்டுல பார்த்தோமா இது ஆங்கிறது தூரத்துல இருக்குதா? மூணுமே செய்மை சுட்டு, ஈங்கிறது அண்மை சுட்டு. ஓகேவா? இப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் இப்படி கொஸ்டின் கேட்டாங்க, சரி சரி சொல்லல, ரெண்டு ஆப்ஷன் சொல்லல. ஓகேவா? கொஸ்டின் இப்படிதான் வைப்பாங்க. என்னோட கொஸ்டின் இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. சுற்றெழுத்து என்னது? சுட்டு புள்ளி தரும் எழுத்துக்கள் எதெல்லாம் சொல்லலாம்? ஆ, இ, ஊக்கு ஒரு 3 எடுத்துக்காட்டு சொல்லுங்க. உம்பர், உதுகான், உப்பக்கம். உம்பர்னா என்னது? மேலே. உப்பக்கம்னா முதுகு பக்கம். உதுகான்னா சற்று தொலைவில் பார். ஓகேவா? அப்புறம் அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோமா? அகச்சுட்டு என்னது? சொல்லின் உள்ளே நின்று பொருள் தரும். இதில் சுற்றெழுத்தை நீக்கினா பொருள் தராது. அந்த பக்கம் வெளியே நின்று பொருள் தருவது பொருள் தரும். அது இல்லாம என்னது? அண்மை சுட்டு செய்மை சுட்டு. அண்மை சுட்டுனா ஈ, தொலைவில். அண்மைனா அருகில் இருக்கிறது. செய்மைனா தொலைவில் இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வினா எழுத்து. டைம் ஆச்சா? ஒன்னாச்சா? முடிச்சலாம். ஒண்ணுதான்.
வினா பொருளை தரும் எழுத்துக்கள் இதெல்லாம் சொல்லலாம். ஆனா நீ சொன்னீங்கல்ல, சரிங்க. வினா பொருளை தரும் எழுத்துக்கள் போடுங்க. அதே மாதிரி வினா விடை வகை அது இதில் சேர்த்தலாமா இல்ல வினா எழுத்துக்கள் சேர்த்தலாமா? வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும்? அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? கொஸ்டின் இருக்குல்ல, புக்ல இருக்குல்ல, வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும். அது மாதிரி இது வினா எழுத்துனா என்ன? வினா எழுத்துனா இதெல்லாம் வினா பொருளை தரும் எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். வினா விடை எதனா நான் எத்தனை வகையாக வினா எழுப்பலாம், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம், அதுதான். புரியுதுங்களா? வினா எழுத்துக்கள் வேற, வினா வேற, ரெண்டு போட்டு குழப்பிக்காதீங்க. வினா எழுத்துக்கள்னா வினா பொருளை தரும் எழுத்துக்கள். வினா வகைனா நான் எத்தனை வகையாக வினா கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம். இப்ப வினா பொருளை தரும் எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் சொல்றோம். இதெல்லாம் சொன்னா சொல்லுங்க. ஏ யா ஆ ஏ. ஓகேவா? இதை நான் மூணா பிரிக்கிறேன். ஓகேவா? எழுத்து நான் மூணா பிரிக்கிறேன். ஓகேவா? இந்த ரெண்டுமே சொல்லின் முதலில் நின்று வினா பொருளை தரும். என்ன யார். ஓகேவா? இது ரெண்டுமே இந்த ஆங்கிறது இப்ப வழக்கில் கிடையாது. ஆங்கிறது வழக்கில் கிடையாது. இது ரெண்டுமே என்னது? சொல்லின் இறுதியில் நின்று வினா பொருளை தரும். இதுக்கு மட்டும் பார்த்துக்கலாம். எவனோ கூறினான். எவனோ கூறினான். கேட்டா எவனோ கூறினான். இதுல என்னது? இன் பிளஸ் ஓ இருக்கா? ஓகேவா? சரி, இது இல்ல. சரி, மாற்றி இது இது வழக்கில் இருக்கு, ஏத வழக்கு கிடையாது. சரி, ஆ ஓ. அதே மாதிரி ஆக்கு அவனா கூறினான். அப்ப இன் பிளஸ் ஆ இருக்கா? அப்ப சொல்லின் முதலில் நின்று வினாப்பொருளை தரும். இது இறுதியில் நின்று வினாப்பொருளை தரும். ஏ அப்படிங்கிறது முதல்லயே வரும், இறுதியில் கடைசியிலேயே வரும். ஓகேவா? ஓகேவா? ஏன். ஓகேவா? கடைசியில் அப்படிங்கிறது இதுதான் என்னது? இப்ப வழக்கில் கிடையாது. ஏன் அப்படிங்கிறதா வழக்கில் கிடையாது. அப்ப பிரிச்சுக்கலாமா? கொஸ்டின் எப்படி கேட்கலாம்ல. ஏ யா. ஃபர்ஸ்ட் வினா எழுத்துல எதுன்னு சொல்லுங்க. ஏ யா ஆ ஓ ஏ. ஏ யா அப்படிங்கிறது சொல்லின் முதலில் நின்று வினாப்பொருளை தரும். ஆ ஓ ரெண்டுமே சொல்லின் இறுதியில் நின்று வினாப்பொருளை தரும். ஏங்கிறது முதல்ல வரும், கடைசியில் வரும். கடைசியில் அப்படிங்கிறது தற்போது வழக்கில் கிடையாது. எழுதுங்க அப்படியே. தற்போது வழக்கில் கிடையாது. இது இல்லாம ரெண்டு என்னன்னா உங்களுக்கு மெய்மயக்கம் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த எழுத்து பிறப்பிடம், அது பழைய 9th புக் வச்சு நடத்தணும். அது பார்த்தலாம், அடுத்த கிளாஸ்ல பார்த்தலாம். நாளைக்கு 6th புக் எல்லாமே எடுத்து வந்துருங்க. எனக்கு தெரியாது நீங்க பிரிண்ட் அவுட் போடுறீங்களா எனக்கு தெரியாது. நாளைக்கு புக் எடுத்து வந்துருங்க. நாளைக்கு 6th புக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்த கிளாஸ்ல. நாளைக்கு நான் வரல, ரெண்டாவது நீங்க டெஸ்ட் எழுதி தான் ஆகணும். புரியுதுங்களா? நான் கிளாஸ் இருக்கோ இல்லையோ, நீங்க டெஸ்ட் எழுதி தான் கிளம்புறீங்க. நான் கொஸ்டின் அனுப்பிவிட்றேன். நான் இன்னைக்கு ஈவினிங் அனுப்பிவிட்றேன். நான் அதே மாதிரி மயங்கொழிப்பலையும் இன்னொன்னு எழுத்து மொழி முதல் எழுத்துக்கள் இதெல்லாம் ஸ்கூல் புக் நடத்துறப்ப பார்க்கலாம். இப்போ 6th புக் நடத்துறப்பே பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேவா? தனியாக நடத்தின அவசியம் கிடையாது. புக் நடத்துறப்பே அது போய்க்கலாம். அதுவும் எழுத்துறதுல வரும். எழுதிட்டீங்களா? சரி, நம்ம அகச்சுட்டு புறச்சுட்டு பிரிச்சோம்ல, அதே மாதிரி இதை பிரிங்க. அகவினா புறவினான்னு பிரிங்க. அகவினா புறவினா பிரிங்க. அதே மாதிரி பிரிங்க, ரெண்டா பிரிங்க. அகச்சுட்டு புறச்சுட்டு பிரிச்சோம்ல, அதே மாதிரி அகவினா புறவினா ரெண்டா பிரிங்க. அகவினா புறவினா. அகவினா புறவினா என்ன நமக்கு தெரியும்ல. அகவினா உள்ளே எடுத்துக்கிட்ட மட்டும் போடுவோம் பார்க்கலாம். இப்ப என்ன யார் எதுல வரும்? என்ன யார் ஏன் இதெல்லாம் இதுல போடலாம். அகவினா போடலாமா? எழுதிக்கங்க. புரியுதா சார்? அகச்சுட்டு புறச்சுட்டுனா என்னது பார்த்தோம். அகச்சுட்டு புறச்சுட்டு எடுங்க. இப்பதான் தம்பி இருக்கா? அகச்சுட்டு புறச்சுட்டுனா என்னது? அதுல உள்ள இருக்கு. இது அதை எடுத்தா மீனிங் தராதுல, அது மாதிரி. அகவினா புறவினா என்னது எழுதிங்க. அகவினானா
சொல்லின் உள்ளே நின்று சுட்டு வினா பொருளை தரும். அதில் வினா எழுத்து நீக்கினா மீதி எழுத்துக்கு பொருள் தருமா? தராது. அதே இங்க பாருங்க, எவ்வீடு, எப்புத்தகம், அதே மாதிரி அவனா. ஓகேவா? இதுல வந்து இன் பிளஸ் ஆன் இருக்கு. நான் இதுல என்ன பண்றேன்? வினா எழுத்து நீக்கிறேன். மீதி இருக்கிற எழுத்து பொருள் தருமா? கண்டிப்பா தரும். வீடு, புத்தகம், அவன். அப்ப புறவினாக்கு எடுத்துக்காட்டு இது. அப்ப அகத்வினா புறவினா. வேணா எழுதுனா எழுதிக்கிங்க, எழுதிங்க பரவாயில்ல. அகவினா என்னது? சொல்லின் உள்ளே நின்று வினா பொருளை தருவது. புரிஞ்சா எழுதுங்க, இல்லைன்னா புரிஞ்சா அப்படியே எடுத்துக்காம எழுதிங்க, இல்லைன்னா எல்லாத்தையுமே அதை அப்படியே காப்பி பண்ணுங்க. சுட்டுங்கிற இடத்துல வினா எழுத்து போட்டுங்க. இது அகவினா, இது வந்து புறவினா. மேடம் புரியுதா? சொல்றது புரியுதுல்ல? கை வலிக்குதா? குளிருதா? சொன்னா ஆஃப் பண்ணுறதுங்க. எதுக்கு நேரம் வந்துட்டீங்க? ஆஃப் முடியுது. ஓகேவா? எழுதுறீங்களா? அகவினா எழுது. சொல்லின் உள்ளே நின்று பொருளை தருவது. இதில் எழுதி நீக்கினா மீதி எழுத்துக்கள் பொருள் தராது. எழுதிய எடுத்துக்காட்டு. புறவினாவுக்கு சொல்லின் வெளியே நின்று பொருள் தருவது. இதில் வினா எழுதி நீக்கினால் மீதி எழுத்துக்கள் பொருள் தரும். இது எடுத்துக்காட்டு. ஓகேவா? சரி, இது இல்லாம திரிபுகள் போட்டுங்க. திரிபுகள் ஒரு டாபிக் இருக்கு. ஓகேவா? இது 2 டைப் இருக்கு. வினா திரிபு, சுட்டு திரிபு. திரிபுகள்னா ஒரு எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்து வருது, அது ஏதோ வேற ஏதாவது வருது. புரியுதுங்களா? அதான் சுட்டு திரிபுகள்லாம் புரியுதுல்ல? ஓகேவா? பாருங்க, எப்புத்தகம் சொல்றேன். ஏக்கு பதிலா எந்த புத்தகம் சொல்லலாமா? எப்புத்தகம். அதுக்கு பதிலா என்ன சொல்லலாம்? எந்த புத்தகம் சொல்லலாமா? அப்ப இது எந்த அப்படிங்கிறது என்னது? வினாவோட திரிபு. அதே மாதிரி சுட்டுக்கு சொல்லுங்க. ஈக்கு பதிலா என்ன வரும்? அந்த இந்த வரலாமா? ஈக்கு பதிலா என்ன வரலாம்? அந்த. அதே மாதிரி இந்த. புரியுதுங்களா? அப்ப அந்த இந்த எந்த இது மூணுமே என்னது? திரிபுகள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த எந்தங்கிறது இருந்து சுட்டு திரிப்பு, எந்தங்கிறது என்னது? வினா திரிப்பு. புரியுதுங்களா? ஏக்கு பதிலா எந்தங்கிற வார்த்தை வருது. அப்ப என்னது? இது வினா திரிப்புல வருது. ஈ அதுக்கு பதிலா அந்த இந்த வருது. ஆயிங்கிற ரெண்டுமே என்னது? சுட்டு எழுத்துக்கள். அதுக்கு பதிலா அந்த எழுத்துக்கு பதிலா இன்னொரு எழுத்து வருது. ஆனா மீனிங் மாறுதா? மாறல. இந்த வல்லின மிக இடங்கள் மிக ஆடங்கள் போதும்ல. இந்த சுட்டு திரிப்புக்கு பின்னாடி மிகுமா மிகாதா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த புத்தகம் இப்போ வருமா வராதா? அந்த புத்தகம் வருமா வராதா? அந்த புத்தகம், அந்த புத்தகம். சரி, பின்னாடி பார்க்கலாம். அவ்வளவுதான். ஓகேவா? இதுல என்ன? மெய்மயக்கம். ஓகேவா? அடுத்து எழுத்து பிறப்பிடம். அந்த புணர்ச்சி விதி பார்த்தோமா? எழுத்து இலக்கணம் ஓவர். ஓகேங்களா?